Hi students, welcome all. இந்த வீடியோல நம்ம angiosperm பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம bryophyta, pteridophyta, gymnosperm இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இது எதுவுமே வந்து flowering plants கிடையாது. இந்த angiosperm தான் வந்து flowering plant. இந்த angiosperm அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டு Greek wordல இருந்து வந்திருக்கு. One is angio, another one is sperma. Angio அப்படினா box இல்லனா closed அப்படினு அர்த்தம். Sperma அப்படினா seed அப்படினு அர்த்தம். அதாவது இப்ப mango அப்படிங்கிறது fruit அப்படினா அதுக்குள்ள தான் வந்து seed விதை வந்து இருக்கு. அப்போ mango அப்படிங்கிறது box மாதிரி க்ளோஸா இருக்கு, அதுக்குள்ள தான் சீட் இருக்கிறதுனால இதுக்கு மீனிங் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இதோட ஹேபிட், அதாவது இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஹெர்பா இருக்கலாம், பெருசா ஒன்று உடெல்லாம் இருக்காது, உடி ஸ்டெம்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொலானா மெலாஞ்சியானா, இதுக்கு வந்து நம்ம எக் பிளான்ட், பிரிஞ்சால் இதெல்லாம் சொல்லலாம். அதர்வைஸ் ஸ்ட்ரப் மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் உட்டியாக இருக்கும், ஆனால் இது வந்து பெரிய ட்ரீ மாதிரியும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசியான்சிஸ், நம்மளோட செம்பருத்தி பூச்செடி. அண்ட் தேர்ட் இஸ் ட்ரீ, பெரிய மரமாக வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா, மாம்பழ மரம். This angiosperm has a well-developed vascular tissue, அதாவது well-developed vascular tissue ஆன xylem and phloem வந்து இருக்கு. xylem வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி, phloem வந்து ஃபுட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டி. இந்த xylemல என்னென்ன டிஷ்யூஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, xylem contains vessels, tracheids, xylem parenchyma and xylem fiber. நம்ம ஜிம்னோஸ்பெர்ம் படிக்கும் போது அதோட xylத்தில் வந்து tracheids மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இந்த angiospermல எல்லாமே இருக்குது. And phloem contains sieve tubes, pollen parenchyma, companion cells and phloem fiber. நம்ம ஜிம்னோஸ்பெர்ம் பார்க்கும்போது இந்த sieve cells மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆனால் இந்த angiospermல எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம angiospermோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்டான இந்த angiospermோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது ரெண்டு கிளாஸஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன் இஸ் டைகாட்டிலிடன்ஸ், அனதர் ஒன் இஸ் மோனோகாட்டிலிடன்ஸ். டை அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம், மோனோ அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ டை 2 அப்படின்னு இருக்கிறதுனால இதோட சீடு கொட்டை வந்து 2 காட்டிலிடன்ஸாக இருக்குது. அதாவது இப்போ மாங்காயில் கொட்டை இருக்குது அப்படின்னா அந்த கொட்டையை நம்ம ரெண்டாக செப்பரேட் பண்ண முடியும், அதான் வந்து டைகாட்டிலிடன்ஸ். மோனோகாட்டிலிடன்ஸ் அப்படின்னா அந்த கொட்டை சீடை வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் ஒன்லி 1 காட்டிலிடன்ஸ். இங்கே டைகாட்டிலிடன்ஸோட ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா டேப் ரூட் சிஸ்டமாக இருக்குது. டேப் ரூட் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாங் ரூட் இருக்கும், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் சின்ன சின்ன வேர், ப்ரைமரி ரூட், செகண்டரி ரூட்லாம் வரும். இங்கே வந்து மோனோகாட்டிலிடன்ஸ்க்கு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்குது. ஃபைப்ரஸ் அப்படின்னா ரொம்ப கிளஸ்டராக தின் அண்ட் யூனிஃபார்மாக இருக்கும். நம்ம முடி எப்படி இருக்குது யூனிஃபார்மாக தின்னாக, அந்த மாதிரி தான் அதோட வேர் வந்து மோனோகாட்டிலிடன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் டைகாட்டிலிடன்ஸோட லீஃப் வந்து எப்படி இருக்குன்னா ரெட்டிகுலேட் வினேஷன், அதாவது நெட் லைக் வினேஷனில் இருக்குது. கொஞ்சம் கச்சாமுச்சா அப்படின்னு சொல்லி நெட் லைக்காக இருக்கும். ஆனால் இதோட லீஃப் வந்து பேரலல் வினேஷன். யூஸ்வலாக நம்ம லீஃபில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மோனோகாட்டிலிடன்ஸோட பிளான்ட்ஸில் வந்து லீஃப் இந்த மாதிரி பேரலல் வினேஷனோட இருக்குது. இன் டைகாட்டிலிடன்ஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸ். டெட்ரா அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம், பென்டா அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். பூவோட இதழ் வந்து 4 இதழ் இல்லை 5 இதழோட இருக்கும். அண்ட் ஹியர் திஸ் ஃப்ளவர் ஹேஸ் அ வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் கேலக்ஸ் அண்ட் கொரலா. கேலக்ஸ் அப்படின்னா பூவுக்கு அடியில் வந்து இப்போ பூவோட இதழ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடியில் பச்சை கலரில் இருக்குது இல்லையா, தட் இஸ் அ கேலக்ஸ். அண்ட் இந்த பூவோட இதில் தான் நம்ம வந்து கொரலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டடாக இங்கே டைகாட்டிலிடன்ஸில் இருக்கும். ஆனால் இங்கே மோனோகாட்டிலிடன்ஸோட ஃப்ளவர் வந்து ட்ரைமெரஸ். ட்ரை அப்படின்னா 3 அர்த்தம், 3 இதழ் கொண்டோட பூவாக தான் இருக்குது. அண்ட் they didn't have a well differentiated calyx and corolla. கேலக்ஸு கொரலா வெல் டிஃப்ரென்ஷியேட் ஆகப்படலை. இங்கே டைகாட்டிலிடன்ஸில் பாலினேஷன் அக்கர் மோஸ்ட்லி பை விண்ட். பை விண்ட் மூலிமா தான் பாலினேஷன் வந்து நடக்குது. இங்கே மோனோகாட்டிலிடன்ஸில் வந்து இன்செக்ட் மூலிமா நடக்குது. நெக்ஸ்ட் டைகாட்டிலிடனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீன், மேங்கோ, நீம் இதெல்லாம். ஸோ இந்த 3 செடிக்குமே வந்து சீட் டைகாட்டிலிடன்ஸாக இருக்குது, டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், லீவ்ஸ் கொஞ்சம் ரெட்டிகுலேட் வினேஷனோட இருக்கும், ஃப்ளவர்ஸ் வந்து 4 இதழ் இல்லை 5 இதழோட இருக்கும். அண்ட் தே ஹாவ் அ வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் கேலக்ஸ் அண்ட் கொரலா. பாலினேஷன் வந்து விண்டு மூலிமா நடக்கும். இங்கே மோனோகாட்டிலிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கிராஸ், பேடி அண்ட் பனானா. இதோட சீடு வந்து 1 காட்டிலிடனோட இருக்கும். அண்ட் தே ஹாவ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். லீஃப் பார்த்திங்கன்னா பேரல் வினேஷனோட இருக்கும். ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ட்ரைமெரஸ் 3 இதழோட இருக்கும். அண்ட் தே டோன்ட் ஹாவ் அ வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் கேலக்ஸ் அண்ட் கொரலா. பாலினேஷன் வந்து இன்செக்ட் மூலிமா நடக்கும். ஓகே.